ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்வா கண்டிப்பாக வரலாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உண்மையிலே அதாவது பசங்களாம் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு, ஃபேமிலி வச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக, பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? மணி அப்படியே பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகிடுச்சிங்க. என்னன்னா காலைல ஏன்ச்சி கொஞ்சம் லேட்டு தான். நம்ம ஏன்ச்சிட்டு 11 மணிக்கு தான் ஜூவுக்கு போனோம். நடந்தே போயிடுச்சிங்க. அது பக்கம் தான் எல்லாமே, நடக்கிற தூரம் தான் எல்லாமே. அதனால் ஜம்முன்னு நடந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜூ பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கிறதுக்கு. ஜூவை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இது இருக்குது, இந்த அக்வேரியம், ஃபிஷ் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா. அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அழகாக லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலே போனாலும் சரி, நீங்கள் எப்போ போனாலுமே ஜூ 10 மணியாக திறப்பாங்க போல இருக்குது. 10 9 தான் சரியாக தெரில. திறந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகிடும். சீக்கிரம் போகணுன்னா பேட்டரிக்காக தான் ஜூவுக்கு. ஆனால் ஜூ வந்து இல்லை, அதுதான் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரேட்டு செம்ம கூட, 140 ரூபா. இதுக்கு நான் வந்து மீல்ஸே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்குது 100 ரூபாய்க்கு எங்கேயாச்சும். அதாவது இங்கே கர்நாடகாவில் வந்து ரேட்டு கூட தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரக்கு இது மட்டும் தான் ரேட்டு கம்மி. ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைவ ஹோட்டல் நைட்டு சீக்கிரம் போட்டிடுறான் 9 வரைக்கலாம். அப்புறமே சொல்கிறாரு நான்வெஜ் ஹோட்டல் நிறையா இருக்குங்கன்றாரு. நான்வெஜ்லாம் நைட்டு சாப்பிட்டா சரிப்பட்டு வருது, மத்தியானம் சாப்பிட்லாம். அதனால் இப்போ நான்வெஜ் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். ஒரு கேரளா சைடு ஃபுட்டு இருக்குது, போய் சாப்பிடுங்க இந்த சைடு அப்படின்னாரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம பக்கம் தான், எல்லாமே ஓரளவுக்கு பக்கம் தான். இங்கே ரூம் எடுத்தோம்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கும், அதுக்காக இங்கே ரூம் எடுத்தது. இங்கே நம்ம விசாரிக்கல. பார்த்தீங்கன்னா இந்த இது பாலாஜி ரெசிடென்ஷன் போட்டு பார்த்தீங்களா, இது நம்ம விசாரிக்கல. நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஹாட் வாட்டர் சுடுதுன்னு இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா 800 குறைய மாட்டேன்ட்டார். 800 5 மணிக்கு செக் அவுட்டு, அதிலே போர்டு போட்டுருவாங்க வெளியில் வந்து. அதனால் வந்து எந்த விதமான ஏமாத்துற வேலைலாம் கிடையாது உங்களுக்கு. வாங்க அப்படியே நடந்து போவோம். இங்கே வந்தாச்சுங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது என்ன ராஜ் ரெசிடென்சி, இங்கே தான் தங்கியிருந்தோம் உள்ள. அது இப்போயும் அங்கே தான் தங்கியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் அங்கே தான் நிற்கிது. நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் எல்லா இடத்துக்குமே. உங்களுக்கு நடக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் நடந்து போய்ட்டுருக்கோம். சரிங்களா? இதுதான் அந்த ரோடு. இந்த கொஞ்சம் இடத்துல இந்த ஹோட்டல் வந்துடும், நான்வெஜ் ஹோட்டல் ஒன்று. கேரளா சைடு ஃபுட்டு இருக்குன்னாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னாங்க. சரி நம்ம போய் சாப்பிடுவோம். சரிங்களா? எல்லா இடத்துலையும் நீட்டாக பிளாட்ஃபார்ம் இருக்குது, பரவாயில்ல. அழகாக பிளாட்ஃபார்ம் நடந்து போகலாம். அது மாதிரி யார் செலவு தான் தெரியல. அது அங்கங்கே செலவு வச்சிடுறாங்க. வாங்க இப்போ வந்தாச்சுங்க, கிட்டக்க வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் தான். இந்த ரவுண்டான ஆகுது பார்த்தீங்களா. நேற்று இங்கே வந்தால் திரும்பணும். நம்ம மழை இங்கே பெய்யும் ஒரு விடுவோம், அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இங்கே ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல டைப்பாக இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க. நம்மளை விட மாட்டேன்றான் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரன். வாங்க அழைச்சிட்டு போய் விட்றேன். நடக்கிற தூரம் தான், நம்மளால் நடக்க முடியாதா? இப்போ தான் உங்களுக்கு பேலஸ் நடந்தாச்சு ஃபுல்லாக. சரி, ஜூவில் ஃபுல்லாக நடந்தாச்சு, இதுலேயும் நடந்தாச்சு. அலுப்பு பட்டால் வேலைக்கு ஆகாது. வாங்க நடந்தே போவோம் ஜாலியாக. சாப்பாடு தெரிக்கணும்ல. ரோடை கிராஸ் பண்ணுங்க. டக்கு கிராஸ் பண்ணிட்டு அந்த சைடு போவோம். நம்ம என்னமோ பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்குன்னு பார்த்தோம், தூரமாக இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்றாங்க, மகாராஜான்ட்டு. சரி வாங்க தேடி போவோம். பசிக்குது வேறு. வந்தாச்சுங்க, ஒரு ரோட கிட்டே வந்தாச்சு. ரோடை கிராஸ் பண்ணணும் நம்ம. அப்படியே போடா, வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக ஆட்டோ தான் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. சென்னை மாதிரி கேரளாலேயும் ஆட்டோ தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வாங்க அப்படியே போவோம். இந்த காம்பள ஸ்கூலில் தான் இருக்கான் ஹோட்டல் மகாராஜாஸ். ரூம்ஸ் இருக்குங்க இவன்ட்ட. நம்ம ஜூ பக்கத்தில் இருக்குன்னு, ஜூ பேலஸ்லாம் பக்கத்தில் அங்கே ரூம் போட்டாச்சு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. இங்கே தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபுட்டு. ஹோட்டல் மகாராஜாஸ் ஃபேமிலி வெஜ் அண்ட் நான்வெஜ். அப்ஸ்டேர்ஸ். ஓகே வாங்க போவோம். மாடிப்படி ஏறுவோம். நல்லா நடக்க விட்றாங்க. அப்பா இதாங்க உள்ள என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போவாங்க. இதுக்காக ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்க.
ஆப்போசிட் தெரியுது பாருங்க, அதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. ஒயிட் ரைஸ் என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ரெண்டும் இருக்குது. வெஜ்ஜு என்ன கொடுக்கும்? ஒயிட் ரைஸ்க்கு என்ன இருக்கும்? ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது. ரைஸ்லேயேவா? ஃபிஷ்னா என்ன ஃபிஷ்ஷு? ஐலா. ஐல மீனா? சரி. ஒயிட் ரைஸ் கூட ஃபிஷ் ஃப்ரை ஒன்று கூட. ஃப்ரை. நம்ம ஆர்டர் பண்ண மீல்ஸ் வந்துருச்சுங்க நமக்கு. அப்படியே மீல்ஸ் வந்து சாதம், ஓகே, மீன் வறுவல். இது என்ன? அது சாம்பாரா? பீட்ரூட்டா? இது மீன் கறி, ஃபிஷ் கறி. ஓகே. அப்பளம், மிளகா, ஊறுகாய், மிளகா, அப்புறம் ஏதோ ஒரு காய், பீன்ஸுங்க. சரி, அப்படியே நம்ம சாதத்தை போட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? சாம்பாரில் பருப்பே இருக்காது, உண்மைதான். போதும் போதும் போதும், பரவாயில்ல. சாதம் நல்லா வெந்திருக்கு. இவங்க சாம்பார் பார்ப்போமா? ரசம்லாம் கிடையாது போல இருக்குங்க. சொன்னோம்ல, பருப்பே இருக்காது சாம்பாரில். கொஞ்சம் ஊற்றினா போதுங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது சாதம். ரைஸ் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. நமக்கு அரிசி பேர்லாம் தெரியாது. என்ன அரிசி, என்ன பொன்னின்னு சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க. அரிசியை பொறுத்த வரையும் நமக்கு எதுவுமே தெரியாது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா சவுண்டு நல்லா, பஸ் ஸ்டாண்ட் சத்தம் நல்லா கெடுக்குது செம்மையாக. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டு இருக்குங்க. ஆனால் உண்மையிலே சாம்பார் மாதிரியே தெரில. பீட்ரூட்டு ஓகே. பீட்ரூட்லாம் பெருசாக போட்டுருவாங்க, நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருவாங்க பீட்ரூட்டை. அப்புறம் இருக்குது பழம், பீன்ஸு. ஓகே. பீன்ஸ் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. முன்னாடி பீன்ஸ் ஒன்று தான் நல்லாயிருக்கு. பாருங்க, பீன்ஸ் நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். அடுத்த மீன் வறுவல். என்ன மீன் கேட்டேன், ஐல மீனுன்னாங்க. நமக்கு என்னன்னு தெரியல. மீன் டேஸ்ட் வந்து ஆவரேஜ் தான், ஒன்று சொல்கிறது இல்லைங்க. முள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மீனில். ஒரே மீன் தான் இங்கே, அகில மீன் சொன்னாங்க. அந்த ஒரு மீன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் போட்டாச்சுங்க. சாதம் கொஞ்சம் போட்டு மீன் குழம்பு. கேரளாலே மீன் குழம்பு சாப்பிடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சம் கேட்டு நல்லா இருந்துச்சு. பீன்ஸு அது கப்பு கொடுத்துட்டாப்புல. வாங்க அப்படி சாப்பிட்டு வைப்போம். மீன் குழம்பு கிடையாது, மீன் குருமா அப்படி தான் சொல்லலாம் வந்து. ஆமாம், ஏன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டே இல்லை. என்ன போட்டுருவாங்க, என்னன்னு தெரியல. நல்லெண்ணெய் ஏதோ நிறையா ஊற்றிருக்காங்க போல இருக்கு. அது ஒன்று தான். மட்டன் குருமா, சிக்கன் குருமா வைப்பாங்களா, அது மாதிரி மீன் குருமா வச்சுருக்கான். நம்மளே ஏதோ சாப்பிட்லாங்க, அவ்வளோதானே.
எண்ணெய் நிறையா ஊற்றிருக்காங்க அதாங்க. நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிருக்காங்க உங்களுக்கு. நம்ம இதில் புளிக்குழம்பு ஊற்றோம்ல, புளிக்குழம்பு மீன் குழம்புலேயும் நல்லெண்ணெய் போட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி செஞ்சுருங்க. ஆனால் மீன் குழம்பு டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை, ஒரு குருமா டேஸ்ட் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே ஃபைனலாக வந்து நம்ம மோர் கேட்டிருந்தாங்க. சில்லுன்னு இருக்குது மோர் பார்த்தீங்கன்னா. நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா செமையாக சாப்பிட்லாங்க மோர். இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அது மோருக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வீணாக போகக்கூடாது. காயை மேக்ஸிமம் வீண்படுத்தக்கூடாது. இன்றைக்குமே காயை வந்து பீட்ரூட்டில் போட்டு கலந்து சாப்பிட முடியாது, சரிங்களா? இப்போதான் சாப்பிட்ட திருப்தியே இருக்குது நமக்கு வந்து. உண்மையிலே வந்து இது தயிர், இந்த காய், இதுதான் உண்மையிலே இங்கே நல்லா இருக்குது சொல்லப்போனால். பரவாயில்ல, அது ஊறுகாய் மிளகா கொடுத்துருக்காங்க, தயிரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சேர்ந்து சாப்பிடும்போது, சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க, எதுவுமே வேஸ்ட் பண்ணல முடிஞ்ச அளவுக்கு. பார்த்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு, மீன் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் வச்சாச்சு. பீன்ஸு மற்ற எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குருமா அப்படி தான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து 90 ரூபா, ஃபிஷ் ஃப்ரை வந்து 100 ரூபா, கப்பு தயிர் வந்து 20 ரூபா, மொத்தம் 210 ரூபாங்க மீல்ஸு. இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து திரும்புகிற எங்கே போனாலும் சரி, உடுப்பி வெஜ்ஜி, பியூர் வெஜ்ஜி ஹோட்டல் அது மாதிரி தான் இருக்கும். மைசூர் வெஜ்ஜு அது மாதிரி தான் இருக்கும், நான்வெஜ்ஜே இருக்காது. இங்கே ஒரு ஆள் சொன்னிச்சு, இந்த மகாராஜா இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுங்கன்னு. அதுக்காக நம்ம வந்து சாப்பிட்டோம். ஆனால் வந்து சில ஏமாற்றம் தான். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான மீல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜ். ஏதோ வந்ததுக்கு சாப்பிட்டாச்சு. 2 டைப் ரைஸ் வச்சுருக்காங்க. அவங்க கேரளா டைப் மாதிரி மொத்தமாக பெருசாக ரைஸ் இருக்குது. அடுத்து வந்து நம்ம ரைஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ரைஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஆனால் வந்து நம்ம தங்கியிருக்கிற இடத்துல தூரம் தாங்க, எப்படி நடந்து வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வேகமாக. ஆனால் இப்போ போகும்போது ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் நம்ம. ஆமாம், அழகாக இந்த பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு சாப்பிட்லாம். ஆனால் மற்றபடி ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65 கிடையாது. இங்கே வந்து சிக்கன் கபாப் அப்படின்னா தான் சிக்கன் 65 உங்களுக்கு, சரிங்களா? சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.